சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தீபாவளிக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் கிரேன் மூலம் மாலை அணிவித்து மேலதாளம் முழங்க உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பிரச்சார வாகனத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் சிறிது தூரம் பயணம் செய்தார். தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணியில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை விட அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் மயிலாப்பூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்கு அவளுக்கு பட்டு சேலை வழங்கப்படும். இன்றைக்கு சாலை ஓரமாக நடைபாதை கடை நடத்துகின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.